ஹலோ மக்களே, நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இன்றைக்கி +2 ரிசல்ட் அப்படி தான். நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டாச்சு. இது 3வது வீடியோ தான். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஸ்லோ லேர்னர்ஸ். சரியா? ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடியவன், நல்ல பிரில்லியண்டாக படிக்கக்கூடியவன், ஸ்லோ லேர்னர்ஸ். இந்த 3 கேட்டகரி பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லக்கூடியவனுக்கு நம்ம எல்லாம் பாஸ் ஆனால் போகிறோம், ஆல் சப்ஜெக்ட் பாஸ் ஆனால் போகிறோம்னு நினைப்பான். அவனுக்கு அதிக மார்க் எடுத்தாலும் ஃபீல் பண்ண மாட்டான், கம்மியான மார்க் பண்ணாலும் ஃபீல் பண்ண மாட்டான். அவனுக்கு தேவை ஆல் பாஸ்ன்னு நினைப்பான். சிலது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பான், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான மார்க் வந்துருக்குன்னு நான் நினைப்பான். சரியா? இதில் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இருக்காம்ல, அவன் குவார்டர்ல அவன் தான் ஃபஸ்ட் எடுத்திருப்பான், ஸ்கூலில் ஆஃப் இயர்ல அவன் தான் ஃபஸ்ட் எடுத்திருப்பான். ஆனால் ஃபைனலும் மார்க் கம்மியாக இருந்தா அவனை விட குவார்டர்லையும் ஆஃப் இயர்லையும் செகண்ட் ரேங்க் எடுத்துப்பான்ல கிளாஸில், அவன் சொல்லுது ஃபஸ்ட்டு வந்தால் இவனுக்கு ரொம்ப மனசு ஃபீலாக இருக்கும். அந்த ஃபீல் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில அந்த உங்களுக்கு அந்த மார்க் அடிப்படையில் கருத்து வேறுபாடு வரக்கூடாது. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்குள்ள மார்க் தான். சரியா? அதனால நீங்கள் ஃபீல் பண்ணவே செய்யுங்க, மார்க் கம்மியாக எடுத்தீங்களோ அதிகமாக எடுத்தீங்களோன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் ஒரு அறிவு தான். சில பெற்றோர்கள் சொல்லுவாங்களே, உடனே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவ்வளோ மார்க் தான் எடுத்தியால, அந்த பையனை பற்றியால இவ்வளோ மார்க் எடுத்துட்டான், உன்னை விட எவ்வளோ கம்மியாக படிப்பான், அவன் நல்ல மார்க் எடுத்தான். அப்படி எந்த பசங்களோட நீங்கள் உங்கள் பசங்களை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. இதனால உங்களோட பசங்களுக்கு மனம் கஷ்டமாக இருக்கும். சரியா? நீங்கள் அவங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கணும். இனி ஹையர் ஸ்டடி இருக்குப்பா, இதை விட நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நீ வேலைக்கு போகணும். சரி, நல்ல மோட்டிவேஷன் கொடுங்க, நல்ல ஸ்வீட் வாங்கி கொடுங்க, இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் வாங்கி கொடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.